எதிர்நீச்சல் சரியில்ல. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஆதி குணசேகரன் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு நினச்சா, அவரு திரும்ப வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. போலீஸை பார்த்து பயந்தவர் இன்னைக்கு தைரியமாக வெளியே வராரு. எந்த தப்புமே பண்ணாத ஜனனி எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனையாக நம்ம ஜனனியை போலீஸ் தேடுது. அவங்க தலைமறைவாயிட்டாங்க. சீரியலே இப்போ பயங்கரமான ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அந்த ஜனனி இப்போ மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க உயிருக்கே ஆபத்து. ஆதி குணசேகரோட கையால் ஜனனியை கடத்தி கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ ஒரே நேரத்தில் ஆதி குணசேகரன் வீட்டுக்குள்ளே வரதும் ஜனனியை கொலை பண்ணுறதும் ஒரே நேரத்தில் நடக்க போகுது. ஜனனி நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு கூட தெரியாமல் கிடக்குறாங்க. இப்போதைக்கு ஜனனி ஒரு புத்திசாலி. அவங்க கண்டிப்பாக தப்பிச்சு வரதான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆதி குணசேகரன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. நம்ம வீட்டில் இருக்க மருமகள் எல்லாருமே நம்ம ஜனனியை தேடி போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க கையில் ஒரு ஆதாரம் இருக்குது. ஆனால் அது மட்டும் போதாது. இதை தவிர ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும். வீட்டை விட்டு போகிற பெண்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. இப்போயாவது ராணா அப்படின்ற ஒரு கேரக்டரை கொண்டு ஆதி குணசேகரன் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனுக்கு எதிராக நிறுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். சீரியலில் ரொம்ப வன்முறையும் யாரை வேணாலும் கொலை பண்ணிவிட்டு நான் வெளியே சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லத்தனம் ஆதி குணசேகரன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆதி குணசேகரன், கதிர், ஞானம் இவங்களெல்லாம் தலையில் தட்டி உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வரணும். திரும்ப திரும்ப இந்த ஜீவானந்தத்தை கொண்டு வரதை விட புதுசாக ராணா நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜனனி இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆதி குணசேகரன் போட்ட திட்டத்துப்படி ஜனனியை மாட்ட விட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார். ஆனால் நம்ம ஜனனி எப்படி தப்பிக்க போகிறாங்க? ரவுடிகள்கிட்டருந்து தப்பித்தாலும் போலீஸ்கிட்டருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க? இப்போ தமிழ் சோறு உணவகமும் இது இனிமேல் ஆரம்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. எல்லாமே தமிழ் சோறு உணவகம் அப்படின்றது ஒரு இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. இப்போ ஜனனி எப்படி தப்பிக்க போகிறாங்க? ஆதாரத்தை எப்படி நிரூபிக்க போகிறாங்க? ஜனனி இதுக்கப்புறமும் பயந்து ஓட போகிறாங்களா, எதிர்த்து நிற்க போகிறாங்களா? வீட்டில் இருக்க பெண்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.